ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. பாரதி வந்து இங்கே ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மணி வந்து அழைச்சிட்டு வந்துடுறாப்புல. நம்ம தமிழை அழைச்சிட்டு வந்தோடனே ஐடி ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னோன்னே, இல்லை சார் பாரதியை வந்து போய் பார்த்தே ஆகணும், அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த குழந்தைக்கு வந்து வீசிங் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், அதனால் அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது, அதனால் அந்த குழந்தைய மட்டும் விடுங்க, எனக்கு ரூல்ஸ்லாம் தெரியும்னு சொன்னோன்னே, சரி நீ இந்த குழந்தைய மட்டும் உள்ளே விட்டுருங்க, நீங்கள் போகலான்னா, இல்லை சார் நீங்கள் அலௌடு கிடையாது, அது அந்த பொண்ணு அம்மா கிட்ட போய்க்கு நீங்கள் கிளம்புங்கன்னொன்னே மணி வந்து வாசல்லையே வந்து விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. தமிழ் பார்த்து போமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. கதவை திறந்துட்டு வந்தோடனே வேகமாக அம்மானு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஆதி ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிடுறாங்க. பாரதி வந்து கேட்குறாங்க, என்ன நீ மாட்டுக்கு இங்கே வந்துட்ட அப்படின்னா, நீ மட்டும் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்போ நீ மட்டும் சமாதானம் ஆகிடுவேன், நான் மட்டும் சமாதானம் ஆகக்கூடாதா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக சொன்னீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி இப்படி பார்க்குறாங்க. பாரதி வந்து முறைச்சி பார்க்குறாங்க. சரி நீங்கள் பாரதி நீங்கள் வந்து வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நான் தமிழ் கூட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே தூக்கி தமிழை உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ஆதி கேட்குறாங்க, என்ன ஃப்ரெண்டு சாப்பிட்டீங்களா இல்லையா, ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஃப்ரெண்டு, நல்லா தெம்பாக உங்களை பார்க்குறதுக்கு அடம் பிடிச்சி ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னோடனே, பாரு ஒரு படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன், ஆனால் இதெல்லாம் மட்டும் பண்ணுறாளேன்னு பாரதி வந்து மைண்ட் வாய்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தமிழ் வந்து, ஃப்ரெண்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் ஃப்ரெண்டு, எனக்கு கொஞ்சம் தூக்கமாக வருது அப்படின்னோடனே, கதை தானே சொல்லணும், நான் சிம்பா கதை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட், அந்த கதை வேண்டாம், எனக்கு நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, எனக்கு புது கதையாக உண்மையான கதையாக சொல்லணும் அப்படின்னோன்னே, ஆஹா தமிழே நமக்கு ஐடியா கொடுக்குறா, சரி இதை வச்சு பாரதியை சமாதானப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ரியலான கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தூக்கி சாய்ச்சிக்கிறாங்க. சாய்ச்சிட்டு மடியில் வச்சுக்கிட்டு தாளாட்டிட்டு கதை சொல்கிறாங்க. அதாவது உங்களை மாதிரியே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு குட்டி ஃப்ரெண்டு இருந்தாங்களாம். அவங்க வந்து அம்மாவும் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆனாங்களாம். அப்போன்னு பார்த்து அவங்க அம்மாவுக்கும் இந்த ஃப்ரெண்டுன்னா அவ்வளோ உயிரான். அந்த அம்மா வந்து அழகான அம்மாவா அந்த குட்டி பொண்ணுக்கு அப்படின்னு கதை சொல்லிட்டு, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த அம்மா வந்து கோச்சிக்கிட்டாங்களாம். அப்படின்னோடனே, ஃப்ரெண்ட் நீங்கள் யாரை நினச்சி மனசில் இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவன் தமிழே சொல்கிறது, இல்லை இது ஒரு உண்மையான நடந்த கதை தான், அது எனக்கு தெரியும், நீங்கள் வந்து அம்மாவை நினச்சி தானே சொல்கிறீங்க அப்படின்னோடனே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதி வந்து கோவமாக பார்க்குறேன், நீங்களே இப்படி என்னை வந்து மாட்டி விட்டா எப்படி, உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தலான்னு சொன்னால் நீ இப்படி மாட்டி விடலாமா அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், வேண்டாம் இப்போ இந்த கதை வேண்டாம், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு மடியிலேயே அப்படியே தோல்லையே வச்சுட்டு தாளாட்டிடுறாங்க. தூங்கிடுது தமிழ். தூங்கினோன்னா வந்து பாரதி வந்து தூக்கி கையை எடுத்து வரலான்ட்டு வராங்க. இல்லை பரவாயில்ல அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோல்லையே வச்சுக்கிட்டு தமிழை வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடக்க வச்சுட்டு அப்புறம் சோபாவில் வந்து படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. அதோட அந்த ப்ரோமோ சூப்பராக முடிச்சிருக்காங்க. பாரதி எப்படியும் சமாதானம் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.